ஹாய் நண்பர்களே! எல்லாரும் நலமாவே இருப்பீங்க என்று நம்புகிறேன். பிஇஓ எக்ஸாமிற்கான 3வது கிளாஸ்க்கு நான் உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இதற்கு முன் கூட 2 கிளாஸஸ்ல நம்ம 60 கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் சங்ககால இலக்கியம், எட்டுத்தொகையில் புறநானூறு பாடலை பற்றியும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இன்று நான் அகநானூறு பாடலை பற்றியான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை பார்க்க போகிறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 61 அகநானூறு பிரித்து எழுதுக என்று சொல்லியிருக்கார். அகநானூறு பாடலை பிரித்து எழுதினால் அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 என்று பெயர். சரிங்களா? அடுத்ததா இது எதை குறிக்கிறது? அகநானூறு பாடல் எதை குறிக்கிறது என்றால் இந்த அகம் என்று சொல்லக்கூடும் அகப்பொருளை பற்றி தான் இது குறிக்கிறது. சரிங்களா? இப்போ அடுத்ததா இந்த அகப்பொருள் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அகப்பொருள் என்பது காதல் வாழ்க்கையை பற்றி கூறும் பொருளாகும். அதாவது இதற்கு முன் நம்ம புறப்பொருளை பற்றி பார்த்தோம். புறப்பொருள் என்பது வீட்டிற்கு வெளியே நடக்கும் வாழ்க்கை. ஆனால் அகப்பொருள் என்பது வீட்டிற்குள்ளே நடக்கும் வாழ்க்கை. அதாவது குடும்ப வாழ்க்கை என்று நாம் சொல்லலாம். இது எல்லாமே தான் அகப்பொருள், அதாவது காதல் வாழ்க்கையை சேர்ந்தது. பர்சனல் லைஃப், ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே அகப்பொருளில் அடங்கும். சரிங்களா? பழந்தமிழர்களுடைய அக வாழ்க்கை எவ்வாறாக இருந்தது என்பதை இந்த அகநானூறு எடுத்துரைக்கிறது. சரிங்களா? இப்ப அடுத்ததாக இந்த அகநானூறு பாடலில் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன என்று கேட்கிறாங்க. நாம் இதை பிரித்து எழுதும் போது அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 என்று பிரித்து எழுதியிருப்போம் இல்லையா? 4 கூட்டல் 100 என்பது 400 பாடல்களை குறிக்கிறது. ஆகவே அகநானூற்றில் மொத்தமாக 400 பாடங்கள் இருக்கின்றன. சரிங்களா? இப்ப அடுத்ததா அகநானூறு எத்தனை திணைகளை கொண்டது என்று கேட்கிறாங்க. அகநானூறு என்பது 5 திணைகளை கொண்டுள்ளது. அந்த 5 திணைகள் யாவை என்று கேட்பார்கள். அது என்னவென்றால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை என்று நாம் சொல்லலாம். இதுவே அகநானூற்றில் இருக்கும் 5 திணைகள் ஆகும். இப்போது இந்த 5 திணைகளை பற்றியும் டீட்டெயிலா நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 67 குறிஞ்சி திணை எதை குறிக்கிறது என்று கேட்கிறார். அந்த 5 திணைகளை ஒன்று ஒன்றாக நாம் பார்ப்போம். குறிஞ்சி திணை என்பது மலைப்பகுதியை குறிக்கும். அது மட்டுமின்றி இது இரவு நேரத்தை குறிக்கிறது. இதுடைய அகப்பொருள் என்னவென்றால் காதலர்கள் ரகசியமாக சந்திப்பது. அதாவது மலைப்பகுதியில் இரவு நேரத்தில் காதலர்கள் ரகசியமாக சந்திப்பதை தான் இந்த குறிஞ்சி திணை எடுத்துரைக்கிறது. நாம் பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே காதல் வாழ்க்கையை பற்றியான ஒரு பாடல். ஆகவே இது காதல் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இப்ப அடுத்ததா முல்லை திணை எதை குறிக்கிறது என்று கேட்கிறார்கள். முல்லை திணை என்பது சாட்டை குறிக்கும் மற்றும் மாலை நேரத்தை இது குறிக்கும். சரிங்களா? இப்போது மாலை நேரத்தில் காதலன் வருகைக்கு காத்திருக்கும் தலைவி, அதாவது தலைவி என்பவள் தன்னுடைய தலைவன் வருவான் என்று மாலை நேரத்தில் அவனுக்காக காத்திருப்பதை தான் இந்த முல்லை திணை எடுத்துரைக்கிறது. சரிங்களா? இப்ப அடுத்ததாக மருதத்திணை எதை குறிக்கிறது என்று கேட்கிறார்கள். மருத திணை என்பது வயலை குறிக்கும், பகல் நேரத்தை குறிக்கும். இந்த திணை குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறது. குடும்ப வாழ்க்கை பகலில் எவ்வாறாக இருக்கும் என்பதை இந்த மருதத்திணை குறிக்கிறது. சரிங்களா? இப்ப அடுத்ததாக நெய்தல் எதை குறிக்கிறது என்று கேட்கிறார். நெய்தல் திணை என்பது கடற்கரையை குறிக்கும் மற்றும் மாலை அல்லது இரவு நேரத்தை குறிக்கும். சரிங்களா? இது பிரிவு காரணமாக வருத்தம் கொள்ளும் தலைவி. அதாவது தலைவன் பயணம் செய்வதற்காகவோ அல்லது வணிகம் செய்வதற்காகவோ கடல் பகுதிக்கு சென்றுள்ளும். ஆகவே இந்த பிரிவால் தலைவி வருத்தம் அடைகிறான். இதுவே நெய்தல் திணை எடுத்துரைக்கிறது. சரிங்களா? இப்ப அடுத்ததா பாலை எதை குறிக்கிறது என்று கேட்கிறார். பாலை திணை என்பது பாலைவனத்தை குறிக்கிறது மற்றும் பகல் நேரத்தை குறிக்கிறது. சரிங்களா? பாலைவனம் என்பது இது பிரிவை குறிக்கிறது. அதாவது வறண்ட நிலம். நமக்கு தெரியும் பாலைவனம் ஒரு வறண்ட நிலம். பிரிவு காரணமால் எப்படி பாலைவனம் வறண்ட நிலமாக இருக்கிறதோ அதை போல் தலைவியுடைய மனசு கூட இந்த பாலைவனத்தை போல்
வறண்டு கிடக்கிறது என்று கூறுகிறார்கள். இவ்வளவு அழகாக கூறியிருக்கிறாங்க என்று பாருங்கள். இதுவே பாலை வினை எடுத்துரைக்கிறது. பிரிவு காரணமாக வறண்டு போன தலைவியுடைய இல்லை கலைவனுடைய மனசு என்று கூறுகிறார்கள். சரிங்களா? இப்ப அடுத்ததாக அகநானூற்றில் அதிகமாக பேசப்படும் திணை என்ன? இந்த 5 திணைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதில் அதிகமாக பேசப்படும் திணை என்னது? பாலை திணையை ஆகும். சரிங்களா? இப்ப அடுத்ததாக அகநானூறு எந்த காலத்தை சேர்ந்த நூல் என்று கேட்கிறார்கள். நாம் படிக்கும் இந்த தொகுப்பு சங்க கால இலக்கியத்தை பற்றிதான் உள்ளது. ஆகவே இந்த நூல் கூட சங்க காலத்தை சேர்ந்த நூலாகும். அதாவது பழந்தமிழ் காலத்தை சேர்ந்த நூல்தான் என்ன அகநானூறு நூல். அடுத்ததாக அகநானூறு பாடலில் பேசப்படாத பொருள் என்ன என்று கேட்கிறார்கள். அகநானூறு பாடலில் பேசப்படாத பொருள் என்பது போர் மற்றும் அரசியல் ஆகும். அதாவது இந்த போர் அரசியல் பற்றியான செய்திகள் இது புறப்பொருளை பற்றி பேசும் செய்திகளாகும். இது புறநானூறு பாடலில் அடங்கும். ஆனால் அகநானூரில் போர் மற்றும் அரசியல் அடங்காது. சரிங்களா? இப்ப அடுத்ததா அகநானூறு யாரின் உணர்வுகளை வெளிப்படுத்தும், யாருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது என்று கேட்கிறார்கள். அது தலைவன் தலைவி, அதாவது காதலர்களுடைய இல்ல கணவன் மனைவியுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமின்றி தலைவியுடைய தோழியை பற்றியான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமின்றி செவிலி என்பவரின் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. செவிலி என்பவர் யார் என்று நீங்கள் கேட்கலாம். செவிலி என்பவர் வளர்ப்பு தாய் என்று நாம் சொல்லலாம். அதாவது குழந்தைகளை வளர்க்கும் தாய் என்று நாம் சொல்லலாம். சரிங்களா? இப்ப அடுத்ததா அகநானூறு எந்த இலக்கியத்தை சேர்ந்தது என்று கேட்கிறார்கள். இது 8 தொகை நூல்களில் ஒன்று. அதாவது சங்க இலக்கியத்தில் இருக்கும் 2 நூல்கள் 8 தொகை மற்றும் 10 பாட்டு. அதில் இது 8 தொகை நூல்களில் ஒன்று. சரிங்களா? இப்ப அடுத்ததாக அகநானூற்றில் இயற்கை எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, இயற்கை எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்று கேட்கிறார்கள். மனித உணர்வுகளை வெளிப்படுத்தும் கருவியாக பயன்படுத்துகிறது. அதாவது நாம் பார்த்தோம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியவை இயற்கைகளை குறிக்கும் சொற்களாகும். ஆனால் அது மனித உணர்வுகளோடு சேர்த்து இந்த அகநானூறு பாடலில் வெளிப்படையாக கொண்டுள்ளது. சரிங்களா? இப்ப அடுத்ததாக தலைவியின் முக்கிய பண்பு என்ன என்று கேட்கிறார்கள். தலைவியுடைய முக்கிய பண்பு என்பது காத்திருப்பு. கணவன் அல்லது தன்னுடைய தலைவன் வருவான் என்ற காத்திருப்பு மற்றும் அவளுடைய அன்பு, கணவனுக்காகவோ இல்லை தலைவனுக்காகவோ அவளுடைய அன்பு. சரிங்களா? இப்ப அடுத்ததாக தலைவன் எதற்காக பிரிகிறான், தலைவியிடமிருந்து தலைவன் எதற்காக பிரிகிறான் என்று கேட்கிறார்கள். எதற்காக என்றால் பொருள் தேடல், அதாவது வணிகம் செய்வதற்காகவோ காசை சம்பாதிக்கிறதுக்காகவோ அல்லது தன்னுடைய கடமையால் போர் செய்வதற்காகவோ தலைவியிடமிருந்து அவன் பிரிகிறான். சரிங்களா? இப்ப அடுத்ததா தோழியின் பங்கு என்ன என்று கேட்கிறார்கள். அதாவது தலைவியுடைய தோழியுடைய பங்கு என்ன என்று கேட்கிறார்கள். தோழி என்பவள் தலைவியுடைய காதலை வளர்ப்பதற்காகவோ மற்றும் அவளை சரியாக வழிநடத்துவதற்காகவோ தோழி பயன்படுகிறார். சரியா? அடுத்ததாக அகநானூற்றில் எத்தனை பிரிவுகள் இருக்கின்றன என்று கேட்கிறார்கள். அகநானூற்றில் இந்த பாடல் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போது அந்த 3 பகுதிகள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவதாக அது களிற்றியானை நிறை என்று கூறுவார்கள். அடுத்ததாக மணிநிறை பவனம் மற்றும் நித்திலக்கோவை என்று கூறுகிறார்கள். இப்போது இந்த களிற்று யானை நிறையில் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன என்று நாம் பார்த்தால் மொத்தமாக 120 பாடல்கள் இந்த களிற்று யானை நிறையில் இருக்கின்றன. அடுத்ததாக மணிமிழி பவனத்தில் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன என்று நாம் பார்த்தால் மொத்தமாக 180 பாடல்கள் மணிமிழி பவனத்தில் இருக்கின்றன. மற்றும் நித்திலக்கோவையில் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன? 100 பாடல்கள் நித்திலக்கோவையில் இருக்கின்றன. இந்த அனைத்துமே சேர்த்து மொத்தமாக அகநானூற்றில் 400 பாடல்கள் இருக்கின்றன. அடுத்ததாக களிற்று யானை நினை என்றால் என்ன என்று கேட்கிறார். களிற்று என்றால் மதம் பிடித்த யானை, ஆண் யானை. சரிங்களா? யானை என்பது யானை குறிக்கும். நினை என்றால் கூட்டத்தை குறிக்கும். அதாவது மதம் பிடித்த ஆண் யானைகள் கூட்டமாக நின்றால் எவ்வளவு வலிமையாக பயங்கரமாக இருக்குமோ அதை போல் தமிழுடைய இலக்கியங்களும் அவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறது தான் களிற்று யானை நிறை என்று கூறுகிறார்.
எவ்வளவு அழகா கூறியிருக்கிறாங்கன்னு பாருங்க. அடுத்ததாக மணிமிடை பவளம் என்றால் என்ன என்று கேட்கிறார். மணிமிடை பவளம் என்பது மணிமிடை என்றால் மணிகளுக்கு மிடை என்றால் இடையே, மணிகளுக்கு இடையே உள்ள பவளம் என்று கூறுகிறார். பவளம் என்பது ரெட் லிப்ஸ் என்று நாம் சொல்லலாம், அதாவது உதடுகள் என்று நாம் சொல்லலாம். எவ்வளவு அழகா கூறியிருக்காரு பாருங்க. மணிகளுக்கு இடையே பவளம் இருக்கிறது என்று அழகை குறிக்கும் சொல்தான் இந்த மணிமிடை பவளம். சரிங்களா? இப்ப அடுத்ததாக நித்திலக் கோவை என்றால் என்ன என்று கேட்கிறார். நித்திலம் என்றால் முத்து, கோவை என்றால் மாலை. அழகிய முத்துகளால் ஆன மாலை என்பதே நித்திலக்கோவை உணர்த்தும் சொல். இது கூட தமிழ் இலக்கியங்களில் அழகை குறிக்கிறது. சரிங்களா? அடுத்ததாக இந்நூலில் கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். இந்நூலில் கடவுள் வாழ்த்து பாடலும் இருக்கிறது. அடுத்ததாக கடவுள் வாழ்த்து யாரை பற்றி இருக்கிறது என்றால் இது சிவபெருமானை பற்றி இருக்கிறது. ஆகவே இந்த வீடியோல நம்ம 30 கேள்விகளை பார்த்தோம். கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 என டோட்டலா 90 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் நம்ம முடித்துள்ளோம். இதை போல இந்த சீரீஸ் கண்டினியூ ஆகணும்னா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியம். கூறி உங்கள் எல்லாரையும் வாழ்த்தியில் நான் நினைக்கிறேன். நன்றி.